என்னது, நம்ம சிஎம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இலுமினாட்டியா? 1785லேயே இலுமினாட்டி தடை செய்யப்பட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம போன ரீல்ல பார்த்தோம்ல. ஆனா அது நிஜமாவே அங்கதான் முடிஞ்சிச்சா? இல்ல, இன்னும் அண்டர் கிரவுண்ட்ல பவர்ஃபுல்லா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இலுமினாட்டியோட ரீல் பார்ட் 2. சதி கோட்பாடுகளின் படி இலுமினாட்டி அழியல. நியூ வேர்ல்ட் ஆர்டர், அதாவது புதிய உலக ஒழுங்கு, இதன் மூலியமா அவங்க இந்த உலகத்தோட பேங்கிங் சிஸ்டம், பாலிடிக்ஸ், பாப் மியூசிக், ஹாலிவுட், இவ்வளவு ஏன் இன்ஸ்டாகிராமை கூட கண்ட்ரோல் பண்றதா சொல்லப்படுது. நிறைய மியூசிக் வீடியோஸ்ல வர ஒற்றை கண், பிரமிட், இதெல்லாம் தான் இவங்களுடைய சைலண்ட் சிக்னல்ஸா சொல்லப்படுது. நம்ம ஊர்ல யாராச்சும் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டா இவனை இலுமினாட்டி அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுவோம்ல. ஆனா இன்னைக்கும் உலகத்தோட பல $1 மில்லியன் நிறுவனங்களுக்கு பின்னாடி இந்த இலுமினாட்டி தான் இயக்கிட்டு இருக்கிறதா பெருசா நம்பப்படுது. இவ்வளவு ஏன் நம்ம தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவருடைய மியூசிக்லயும் பாடல்கள்லயும் வர அந்த ஒற்றை கண் இலுமினாட்டி சிம்பிள்ஸை வச்சு விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வந்ததும் அதுல ஜெயிச்சதும் இது எல்லாமே இலுமினாட்டியோட கண்ட்ரோல் தான் அப்படின்ட்டு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் பின்னாடி போயிட்டு தான் இருக்கு. உங்களோட கருத்து இதுல என்ன அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.